அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்இசில வந்து நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2025, 26க்கான அட்மிஷன் கேம்பெயினிங் மூலமாக நம்ம வந்து அட்மிஷன் வந்து போட்டிருப்போம். அந்த மாணவர்களை எவ்வாறு வந்து நம்ம பள்ளி முதல் வகுப்புல வந்து எவ்வாறு நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். 2வது நம்மளுடைய பள்ளிக்கு அருகில் உள்ள அங்கன்வாடியில வந்து படித்திருப்பாங்க, அல்லது வந்து வேறொரு பள்ளியில வந்து மாணவர்கள் வந்து படித்திருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுடைய அட்மிஷன் நம்பரை வச்சு விண்ணப்ப எண்ணை வச்சு நம்ம எவ்வாறு அட்மிஷன் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் அல்லது வந்து உங்கள் டேப்பில் வந்து குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் லாகின்ல ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிக்கிங்க. அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் 2025, 26ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்மிஷன் காலத்து பக்கத்தில் லெஃப்ட் சைட் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்மிஷன் கேம்பெயினிங் 2025, 26 அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2025, 26 அட்மிஷன் கேம்பெயினிங் மூலமாக சேர்த்துக்கொண்ட மாணவர்கள் விவரங்கள் அதை காட்டியிருப்பாங்க. அதை லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் வந்து நம்ம பள்ளியில் சேர்ப்பதற்கான ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விண்ணப்ப எண் கொடுத்துருப்பாங்க, கல்வியாண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த விண்ணப்ப எண் உள்ளதாங்கிறத எஸ்ன்னு இருக்கும் இன்பில்டாகவே. அதை இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கீழே விண்ணப்ப எண் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய பெயர், அடுத்தது தமிழில் வந்து பதிவிடுறதுக்கு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸில் சிலதெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு அப்படி காட்டும். மாணவருடைய ஆதார் நம்பர் மற்றும் அவனுடைய பாலினம் கொடுத்துருப்பாங்க. அவனுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பதிவிடணும். அதே மாதிரி ஜாதி சான்றிதழுடைய இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு போடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு போட்டுடலாம். அதே மாதிரி தாய்மொழி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவனோட பிளட் குரூப் என்னங்கிற தெரிஞ்சு நீங்கள் பதிவிட்டுட்டு அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவிட்டுட்டு ஸ்டார் மார்க் இருக்கிறத கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். மீதி டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஆட் செய்து கொண்டு பிறகு கூட நீங்கள் அட்மிஷன் பண்ணலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு 2வது பேஜுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தகப்பனார் குடும்ப விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த குடும்ப விவரங்கள் எல்லாமே நீங்கள் அதில் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். தகப்பனாருடைய பெயர் அதில் தமிழ், ஆங்கிலத்தில் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழில் வச்சு நான் கிளிக் பண்ணி தகப்பனாருடைய பெயரை வந்து நான் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி தந்தையாருடைய ஆதார் எண் பதிவு பண்ணணும். ஸ்டார் மார்க் போட்டதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். அதே மாதிரி தாயினுடைய தமிழில் பெயர் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவருடைய கல்வி தகுதி அப்புறமா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த தகவல் எல்லாமே வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து பதிவேற்றம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கைபேசின்னு எந்த முறையை சேர்ந்தது கேட்டிருப்பாங்க. ஃபாதரா, மதருடையதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் எந்த முறையை சேர்ந்ததோ அந்த முறையை நீங்கள் தொடரலாம். அப்படி தொடர்பு கொள்ள முகவரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய கதவு எண், தெரு பெயர், அப்புறம் நகரத்தின் பெயர், மாவட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாலுக்கா, அப்புறம் அஞ்சல் குறியீட்டு எண். இதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் அதே தான் இருக்கணும்னா நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எனேபிள் ஆகிக்கும் கீழேயே. சரிங்களா? இப்போ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணுற அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு மெசேஜ் வந்து ஓடிபி போகும். சரிங்களா? ஓடிபி போனோன்னே அந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் இந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம வந்து மூவ் ஆகும். இப்போ மொபைல் நம்பரை வந்து நான் வெரிஃபை பண்ணி நான் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு காட்டும். இப்போ அந்த இடத்துல மொபைல் நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஓடிபி எண் வந்து போயிருக்கும். அந்த ஓடிபி எண்ணை வாங்கிட்டு சப்மிட்ங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு நமக்கு வந்து போயிடும். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த காலத்தில் நமக்கு வந்திருக்கும். அதில் வந்து மாணவருடைய வகுப்பு என்ன, அதனுடைய பிரிவு என்ன, சேர்க்கை எண் என்ன அப்படிங்கிறத பதிவிடணும். சேர்க்கையோட தேதி என்ன அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நம்ம போடணும். அதே மாதிரி அவனுடைய பயிற்று மொழி இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நமக்கு பதிவு பண்ண சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தேதியை குறிப்பிட்டு அவனுடைய
பயிற்று மொழி என்ன அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல போட்டுட்டு நான் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம பள்ளியில் வந்து மாணவரை வந்து நம்ம இணைத்துக் கொள்ளலாம். இந்த வழிமுறை வந்து நம்ம அட்மிஷன் கேம்பெயினிங் மூலமாக சேர்த்த மாணவரை டேரெக்டாகவே நம்ம வந்து போட்டு கொடுக்கணும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதே அட்மிஷனை வந்து நம்ம வந்து மாணவருக்கு வந்து நம்ம நம்பர் இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தலாம். அட்மிஷன் அப்படிங்கிற காலத்துக்கு ஃபஸ்ட் போயிருங்க. அதில் ஃபஸ்ட்டிங்கன்னா கல்வி ஆண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. நம்பர் விண்ணப்ப எண் இருந்துச்சு நீங்கள் எஸ்ன்னு போட்டு விண்ணப்ப எண்ணை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த இடத்துல நம்பர் உங்கள்கிட்ட இல்லை புதுசாக தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நோன்னு போட்டு அவங்களுடைய பெயர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பதிவேற்றம் செய்து உங்களுடைய பள்ளியில் வந்து நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா காலத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் தான் அடுத்த நெக்ஸ்ட் காலத்துக்கு நமக்கு போகும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.